வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெலகிராம் ஆப்பில் வந்து நம்ம நேம் பக்கத்தில் ஸ்டாப் ஐடி கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் குரூப்பை ஆட் பண்ணும்போது உங்களோட டவுன்லோட்ஸோட நேம் பக்கத்தில் ஸ்டாப் ஐடி இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் அவங்களோட நேமை வந்து காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அவங்க ஸ்டாப் ஐடி ஆட் பண்ணாலும் நீங்கள் காண்டாக்டில் என்ன நேம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட டவுனர்ஸ் நேமையும் ஸ்டாப் ஐடியை சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. அதாவது அவங்களோட நேம் பக்கத்தில் ஸ்டாப் ஐடியை சேர்த்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் அவங்களோட நேம் பார்க்கும்போது ஸ்டாப் ஐடியோடு சேர்த்து ஷோ ஆகும். வாங்க எப்படி ஸ்டாப் ஐடி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே ஹோம் பேஜ் இப்படி தானே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் லோகோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு லெட்டர் இருக்கும் இந்த இடத்துல. சரியா, நான் வந்து லோகோ பிக்சர் வச்சுருக்கனால இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணணும். அதாவது லோகோ இருக்குல்ல, பிக்சர் இருக்குல்ல, அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3 3 டாட் லைன் இருக்குல்ல, இந்த இருக்குது பாருங்கள் 3 டாட் லைன். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிடலாம். எடிட் இன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே என்னோடய ப்ரொஃபைலில் என்னோடய நேம் இருக்குது. நான் இது பக்கத்தில் எப்படி ஸ்டாப் ஐடி ஆட் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிடலாம். ஹெர்சர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஸ்டாப் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட ஸ்டாப் ஐடி உங்கள் நேமோட ஸ்டாப் ஐடியும் சேர்ந்து சேவ் ஆகிரும். நான் பாருங்கள், இப்போ வந்து என்னோட நேம் பக்கத்தில் ஸ்டாப் ஐடி சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம நேமும் அண்டு ஸ்டாப் ஐடியும் ஆட் பண்ணணும். இப்போ உங்களோட டெலகிராமை வந்து யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களோட நேம் அண்டு ஸ்டாப் ஐடி சேர்ந்து தான் ஷோ ஆகும். உங்களுக்கு உங்களோட பர்சனலாக யாருக்கும் இந்த மாதிரி ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா உங்களோட இன்னொரு நம்பரில் டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட நேம் அண்ட் ஸ்டாப் ஐடி ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.